டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் துரைசாமி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் அடுத்த இளவம்பாடி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் முள்ளு கத்திரிக்காய் பயிரிடப்படுகிறது. இந்த முள்ளு கத்திரிக்காய் சிறப்பை போற்றும் வகையில் தான் மத்திய அரசு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால், ஒரு இடத்துல விளையக்கூடிய பொருட்களுக்கு விளையக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த இடத்தில் சார்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக விளங்கும் பொழுது தான் அந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு ஆனது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இதனுடைய பிறப்பிடத்தை குறிக்கும் வகையில் இந்த புவிசார் குறியீடு ஆனது வழங்கப்படுகிறது. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, இந்த இளவம்பாடி கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காவுக்கு புவிசார் குறியீடு ஆனது மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, காஞ்சிபுரம் பட்டு, திண்டுக்கல் பூட்டு, மதுரை மல்லிகை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, காரைக்குடி கண்டாங்கி சேலை, ஸ்ரீவல்லிபுதூர் பால்கோபா, மணப்பாறை முறுக்கு, இந்த வரிசையில் தான் நம்ம வந்து வேலூர் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பணப்பயிராக இங்கே இருக்கிற விவசாயிகள் பயிரிட்டு வராங்க. இந்த பயிர் அவர்கள் எப்படி செய்கிறார்கள், இதை எப்படியெல்லாம் வெளியூர்களுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புகிறார்கள், இது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. வேலூர் மாநகரத்துலேருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு தான் இந்த இளவம்பாடி கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இந்த கிராமத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குது. பிரபல இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வந்து இந்த கிராமத்தில் தான் கோழி கூவுதுன்னு ஒரு படத்தை இயக்கி இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் முழுக்க முழுக்க இந்த கிராமத்தை சுற்றி உள்ள பகுதியில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இது ஒரு கூடுதல் தகவல். இப்போ வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்கு தான் போயிருக்கிறோம். இது வந்து பாட்டர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டர் ரோடு வழியாக இப்போ நம்ம அந்த தோட்டத்துக்கு நம்ம போகிறோம். அதாவது வேலூர் மாவட்டம் இளவம்பாடி பகுதியில் தான் இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து விளைவிக்கிறாங்க. இந்த ஊரில் வந்து இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு காயாக இது கருதப்படுது. இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. இந்த தோட்டத்தில் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த கத்திரிக்காயுடைய சிறப்பு என்னென்னா, இது வந்து இந்த பிரியாணிங்க, மற்றபடி இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த கத்திரிக்காய் வந்து நிறைய அளவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து வேலூர், பெங்களூர், சென்னை, திருப்பத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் இது மவுஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது முள்ளு கத்திரிக்காய்ன்றது வந்து இந்த பகுதியில் தான் விளையுது. குறிப்பாக இளவம்பாடி மற்றது சுற்று வட்டார கிராமங்களில் இந்த கத்திரிக்காய் வந்து வளருது. இந்த கத்திரிக்காயுடைய தாய் பிறப்பிடமாக வந்து இந்த இளவம்பாடி தான் இருக்குதுங்க. இங்கிருந்து தான் தமிழகம் முழுவதும் இந்த கத்திரிக்காய் வந்து பல்வேறு இடங்களுக்கு விற்பனைக்கு போகுது. குறிப்பாக சொல்ல போனால் வேலூர் மார்க்கெட்டுக்கு போகுது. வேலூர் மார்க்கெட்லேருந்து சென்னைக்கு போகுது. சென்னையிலேருந்து அங்கேருந்து எல்லா ஊருக்கும், திருவண்ணாமலை மற்ற ஊர்களுக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் போகுதுங்க. பாருங்கள், இது தொழிலாளிகள்லாம் இந்த கத்திரிக்காயை பறிக்கிறாங்க. அம்மா, உங்கள் பேர் என்னங்க? வளர்ச்சி. என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். காயாக இருக்கிறோம், அதில் காலெல்லாம் ஓட்டுறோம், வேலை செய்கிறோம், அதை பண்ணுறோம். எத்தனை மணிக்கு வரீங்க வேலைக்கு? 6 மணிக்கு வரோம், திருப்பி 10 மணிக்காக போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதமாக இருக்கிற இது பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, அந்த கத்திரிக்காய்க்கு மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த தலை பகுதியில். இது வந்து காய்களின் அரசன் சொல்கிறாங்க. அதாவது காய்களின் தலைவன். இந்த முள்ளோடு இருக்குது பாருங்கள். இந்த முள் இருக்கிறதுனால தான் இந்த கத்திரிக்காய் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அரங்குமா பாருங்கள், அந்த கத்திரிக்காய் காட்டுங்க, நல்லா பெருசாக நல்லா இருக்குது. அது பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் முள்ளு கத்திரிக்காய். அதாவது இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை தான் மத்திய அரசு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. மக்களே, இப்போ தோட்டத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். நீங்களே பார்த்துக்கிறீங்க. என் பின்னாடி பாருங்கள், தொழிலாளர்களெல்லாம் கத்திரிக்காய் அறுத்துன்னு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், நல்லா தரம் வாழ்ந்த கத்திரிக்காய். அது இந்த பாருங்கள் பாருங்கள். என்னங்கம்மா? நாங்கள் டெய்லி இளம்படி இங்கே வந்து கூலி வேலை செய்கிறோம். டெய்லியும் இந்த அறுத்து எடுத்துன்னு போய் வீட்டாண்டு கூட்டிகிட்டு போனால் திரும்ப ஈவினிங் வந்து அதை பொறுக்கி திரும்ப லாரியில் ஏற்றி எடுத்துன்னு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க? காலையில் 7 மணிக்கு வந்தால் 10 மணிக்கு போயிடுவோம். திரும்பி ஈவினிங் 2:45 வந்தால் 6 மணிக்கு போயிடுவோம்.
இது டெய்லி இதுதான் வேலை உங்களுக்கு? டெய்லி தான் வேலை. களை வெட்டுறது, கத்திரிக்காய் இருக்கிறது, பொறுக்கணும், திரும்ப எடை வச்சு ஏற்றின்னு போவாங்க. இந்த பகுதியிலலாம் அதிக அளவில் சுமார் 450 ஏக்கரில் இந்த கத்திரிக்காய் தோட்டம் பயிரிட்டுருக்காங்க. சார் உங்கள் பேர் என்ன? தயாளன். நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்க? கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறோம், நெல் மட்டும் பண்ணுறோம். சரிங்க. மெயினாக என்ன விவசாயம் பண்ணுறீங்க? கத்திரிக்காய் தான் பண்ணுறோம். எவ்வளோ ஏக்கரில் பண்ணிக்கிறீங்க? என்ன எதுக்காக பண்ணுறீங்க? அந்த 2 ஏக்கரா பண்ணுறோம். இது எப்போ நடவு நடுறீங்க? அதுக்கப்புறம் எப்போ மகசூல் வருது இதுக்கு? ஜூன் மாதம் நடுறோம். ஜூலை ஆகஸ்ட்டில் மகசூல் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனவரி வரைக்கும் வரும். தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு வரும். 6 மாதத்துக்கு அந்த வந்துன்னே இருக்கும். இது எப்படி தரம் பார்த்து அறுத்துட்டே இருப்பீங்களா? எப்படி இது? 2 நாளைக்கு ஒரு முறை அறுத்துட்டே இருப்போம். 2 நாளைக்கு ஒரு முறை அது முத்தல் காய் சைஸ் பெருசாகும்போது அறுத்துட்டே இருப்போம். இதை அறுத்து எந்தெந்த ஊருக்கு விற்பனை செய்கிறீங்க? எந்தெந்த ஊருக்கு அனுப்புகிறீங்க? வேலூருக்கு பண்ணுறோம், ஆற்காடு, சென்னைக்கு பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக அனுப்புகிறீங்களா இல்லை வியாபாரிங்க? அனுப்புகிறோம். வியாபாரிங்க உங்க இந்த பகுதியில் வந்து வாங்குறாங்களா? வேற வாங்குறாங்க, நாங்கள் நேராக தான் அனுப்புகிறோம். வியாபாரிங்க வந்து வாங்குறது எப்படி இருக்குது? நீங்கள் நேராக அனுப்புறது? வியாபாரிங்க வாங்கினா ஒரு விலை வந்து இப்போ 20 ரூபான்னா 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வேலூர் மார்க்கெட்டில் 20 ரூபான்னா 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வெளியே அமிச்சோம்னா 30 ரூபா விற்கிது. வேலூர் விட்டு சென்னைக்கு போனால் 30 ரூபா விற்கிது. அந்த மாதிரி. சரிங்க. இந்த இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய்க்கு மத்திய அரசு மூலிமா அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா விவசாயி நீங்கள்? அதான் சார், இது வந்து எல்லா காய்கறியும் டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இளம்பாடி மண்ணில் விளையிற கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாகவும் தரமாகவும் இருக்கிறதுனால புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம், டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த ஊர் மண்ணு தான் சார். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் விளைவிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க. இது எப்படி ஒரு பணப்பயிராக பார்க்குறீங்களா? எப்படி இது உங்களுக்கு லாபமா? இது பணப்பயிர் தான், லாபம் தான். சில டைமில் நஷ்டம் வரும். எப்படி நஷ்டம்? விலை வீழ்ச்சி. ஆனால் 10 ரூபா 5 ரூபா கிலோ விற்றா அப்போ நஷ்டம் வரும். இல்லை, இப்போ மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 50 ரூபா 80 ரூபாலாம் போகுது கத்திரிக்காய். நம்மக்கிட்ட வாங்கலைங்களே விவசாயிங்கிட்ட. இன்னைக்கு கூட 20 ரூபா நம்மக்கிட்ட வாங்குறாங்க. 15 ரூபா 20 ரூபா விற்கிறது 40 ரூபா 50 ரூபா விற்கிறாங்க. இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணிருக்காங்க? ஈச்சங்காடு, பொய்கை மோட்டூர், நரசிங்கபுரம், நாட்டாமங்கலம், பொய்கை, குடிசை, தார்வழி எல்லா பகுதியிலும் நடுறாங்க. அதாவது இந்த அணைக்கட்டு தொகுதியில் இருக்கிற எல்லா ஒடுக்குத்தூர் எல்லாம் கூட பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளவம்பாடி பகுதியில் தயாளன் என்பவர் சொந்தமான நிலத்துக்கு தான் இப்போ நம்ம வந்துருக்குறோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் பறிக்கிற காட்சியை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பாருங்கள், ஏராளமான தொழிலாளிகள் விவசாயிகள்லாம் வந்து இந்த கத்திரிக்காயை வந்து இப்போ அறுத்து இந்த மாதிரி அன்னக்கூடையில் போடுறாங்க. இங்கேருந்து எடுத்துன்னு போய் அங்கே நிலத்தாண்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து அவங்க வந்து லாரிகள் மூலிமா வந்து இதை வந்து வெளியூர்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. பாருங்கள், இது செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முள் இருக்கும். இந்த முள்ளெல்லாம் கூட குத்தம் அவங்கள அறுக்கும்போது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து ஃபுல்லாக அறுத்து எடுத்து இது பண்ணுறாங்க. இது ஃபேமஸே இந்த முள் இருக்கிறதுனால தாங்க. அதாவது கத்திரிக்காயிலையும் முள் இருக்கும், அந்த செடியிலையும் முள் இருக்கும். அதை தான் நீங்கள் அறுக்கிற இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சைடு நெல் போட்டிருக்காங்க, அப்படியே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2 ஏக்கருக்கு கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பணப்பயிராகவும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 மாதத்துக்கு இது காய்ச்சிட்டே இருக்கும். 1 விட்டு 1 நாள், அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை வந்து இவங்க வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் பறிக்கிறாங்க. இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராக இந்த பகுதி மக்கள் கருதுறதுனால இந்த குறிப்பாக இந்த மண் வந்து உடைய வளம் அந்த மாதிரிங்க. இந்த மண் வளம் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த முள் கத்திரிக்காய் வந்து இந்த பகுதியில் விளையுது. இங்கேருந்து நாற்றுகளை ரெடி பண்ணி இந்த தாய் நாற்றுகளை, இது பிறப்பிடமே இதுதாங்க. இந்த முள் கத்திரிக்காயுடைய பிறப்பிடமே இதுதான். இங்கேருந்து தயார் பண்ணி தான் அவங்க வந்து வெளியூர்களுக்கெல்லாம் எடுத்து போய் வைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கேயும் விளையுது. விளைஞ்சாலும் இங்கே இருக்கிற, அதாவது இளவம்பாடியில் இருக்கிற அந்த முள் கத்திரிக்காயுடைய சிறப்பு அந்த கத்திரிக்காய்க்கு இல்லை. அதாவது வந்து அந்த டேஸ்ட்டு, அந்த சுவையை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து இந்த பிரியாணிக்கு மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இது நிறையா இந்த பகுதியில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து இந்த இளவம்பாடி முள் கத்திரிக்காய் ஒரு டிமாண்ட் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குது மக்களிடத்தில். இப்போ மார்க்கெட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல இது விற்கும் போதே வாங்க இளவம்பாடி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க, இளவம்பாடி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க விற்கிறாங்க ஜனங்க அந்த மார்க்கெட்டில்.
அதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நிறையா வந்து ஜனங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு ஒரே காரணம் இந்த மண்ணில் விளையக்கூடிய இந்த கத்திரிக்காய்க்கு சுவை அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். இதுக்கு தான் மத்திய அரசு என்ன பண்ணிக்கிறாங்க, புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த புவிசார் குறியீடு கொடுத்ததுக்கப்புறம் இதோடைய இந்த கத்திரிக்காயுடைய பலன் மகிமை வந்து தமிழகம் ஃபுல்லாக மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிச்சிதுங்க. இது வந்து இந்த விவசாயிகளுக்கு பெருந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காவை மக்கள் அதிக அளவில் விரும்பி சாப்பிடுவதற்கான காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காவில் விட்டமின்கள், தாதுக்கள் அதிக அளவில் உள்ளது. அதாவது விட்டமின் ஏ, சி, B6, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் உயிரணுக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இந்த கத்திரிக்காயில் உள்ளதால் மக்கள் இதனை விரும்பி சாப்பிடுகிறார்கள். நார் சத்து அதிகமாக உள்ளதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. மலச்சிக்கலை போக்கி உணவு செரிமானத்திற்கும் இந்த கத்திரிக்காய் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உள்ளதால் இந்த கத்திரிக்காயை மக்கள் அதிக அளவில் விரும்பி சாப்பிடுகிறார்கள். இதில் பொட்டாசியம் அதிக அளவில் உள்ளதால் இதய நோய் உள்ளவர்களுக்கு இது நல்ல உணவாக பயன்படுகிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மேலும் சளி, காய்ச்சல் குறைக்கவும் இது உதவுகிறது. தோல் பளபளக்கவும், தீயினால் ஏற்படக்கூடிய தழும்புகள், காயங்கள் குணமாக்கவும், கல்லீரலை பாதுகாக்கவும், ஜீரண கோளாறுகளை சரி செய்யவும், குறிப்பாக சொல்லணும்னா புற்றுநோய் வராமல் செல்களை கட்டுப்படுத்தி அதனை தடுக்கவும் இந்த முள்ளு கத்திரிக்காய் பெரிய அளவு மனிதனுக்கு உதவுகிறது. முள்ளு கத்திரிக்காயின் காரம் குறைவாக உள்ளதாலும் இதுடைய சதை பகுதி அதிகமாக உள்ளதாலும் இதனை மக்கள் அதிக அளவில் சாம்பார், குழம்பு, பொரியல் போன்றவற்றிற்கு தென்னிந்திய மக்கள் அதிக அளவில் இதனை உணவில் சேர்த்துக்கொள்கிறார்கள். மேலும் இதனை அதிக அளவில் உண்ணக்கூடாது, ஏனென்றால் குடல் எரிச்சலை உண்டாக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உடல் எடையை குறைக்கவும் இது பயன்படுகிறது. தினமும் 100 ml கத்திரிக்காய் சாறு எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு தேனை கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை குறைக்கவும் இது உதவுவதாக கூறப்படுகிறது. மேலும் மனிதனுக்கு ஆற்றலை அதிகரிக்கவும் இது பயன்படுகிறது. இப்படி மனிதனுக்கு எல்லாவற்றிலும் மருத்துவ குணம் நிறைந்த அதிக அளவில் உள்ள இந்த முள்ளு கத்திரிக்காவிற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியே அளிக்கிறது. காலையில் 6 மணிக்கே தோட்டத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கத்திரிக்காயெல்லாம் அறுத்துக்கின்னு இப்போ வந்து 10 மணி ஆகுது. அவங்க வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு மீண்டும் 3 மணிக்கு வந்து இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. அது பாருங்கள், இந்த தோட்டத்தில் தான் அவங்க பறிக்கிறாங்க. எல்லாம் பறிச்சுட்டு அவங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாருங்க, அறுத்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ நிலத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயெல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கொட்டுறாங்க. இதில் ஃபுல் பண்ணி இதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியூர்களுக்கு லாரி மூலிமா அனுப்புவாங்க. இது பாருங்கள், இந்த அம்மா வந்து கத்திரிக்காய் வந்து தரம் பிரிக்கிறாங்க. அதாவது முத்தின கத்திரிக்காய், இளம் கத்திரிக்காய்னு தனித்தனியாக இருக்குங்க. இதை வந்து தரம் பிரித்து அதில் லோட் பண்ணுறாங்க. அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ராணி. நான் 20 வருஷமாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணின்னு இருக்கோம். இப்போ என்னம்மா பண்ணுகிறீங்க நீங்கள்? கத்திரிக்காய் தரம் பிரிக்கிறோம். 3 ரகமாக பிரிக்கிறோம் கத்திரிக்காய். இது வந்து ஒரு ரகமாக ஒரு விலை போகுமா? ஆமாம். சரிம்மா, இந்த கத்திரிக்காய் ஜனங்க விரும்பி சாப்பிட்றாங்கல்ல, நல்ல இதுக்கு என்ன காரணமா? நல்ல டேஸ்ட் இருக்குது. இது முள்ளு கத்திரிக்காய் இளம்பாடியில் மட்டும்தான் அது விளையுது. அது இளம்பாடியில் இருக்கிற டேஸ்ட்டு இன்னொரு இடத்துல வரலன்னு சொல்கிறாங்க சாப்பிட்றவங்கெல்லாம். இதை தான் வந்து விரும்பி வாங்கி போகிறாங்க. அது இளம்பாடி கத்திரிக்காய் தான். இளம்பாடி தான் பிறந்து இது கத்திரிக்காவே. வேலூர் இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு அளிக்கப்படுகிறது. அந்த பொருளின் பிறப்பிடத்தை அறியவும் இந்த குறியீடு உதவுகிறது. சம்பந்தப்பட்ட பொருளை வேறு யாரும் வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது போலியாகவோ பயன்படுத்துவதை சட்டப்பூர்வமாக தடுக்க இது உதவுகிறது. எனவே புவிசார் குறியீடு ஏற்கனவே காஞ்சிபுரம் பட்டு, திண்டுக்கல் பூட்டு, மணப்பாறை முறுக்கு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மதுரை மல்லிகை,
காரைக்குடி கண்டாங்கி சேலை, ஸ்ரீவல்லிபுதூர் பால்கோவா போன்றவற்றிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் வேலூர் இளவம்பாடி முள் கத்திரிக்காவுக்கு அதிக அளவில் வரவேற்புள்ளதை கண்டறிந்து அதற்கு புவிசார் குறியீடு சான்று வழங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நீண்டகால முயற்சிக்கு பிறகு இளவம்பாடி முள் கத்திரிக்காவுக்கு மகுடு சூடும் வகையில் மத்திய அரசு புவிசார் சான்று வழங்கியுள்ளது. இதனால் இப்பகுதியில் ஏக்கர் கணக்கில் முள் கத்திரிக்காய் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சிம்கோ நிறுவனம் தான், அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். இந்த நிறுவனம் தான் இவங்களுக்கு வந்து இந்த இளவம்பாடி கத்திரிக்காய்க்கு முள் கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது இந்த நிறுவனம் தான். இவங்க மூலிமா தான் அப்ளை பண்ணி புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துனது தான் அந்த டிஐ டேக் சொல்கிற புவிசார் குறியீடு சர்டிஃபிகேட், அதாவது மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. இது எப்போ வழங்கியிருக்காங்கன்னா அது பாருங்க, 22 பிப்ரவரி 2023 இந்த சிம்கோன்ற நிறுவனத்துக்கு மூலயமா அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இதுதான் அந்த புவிசார் குறியீட்டுடைய சர்டிஃபிகேட். என்னுடைய பேர் பி கிருஷ்ணன். நான் வேலூர் சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஷிப்கோவுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். வேலூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய்க்கு நாங்கள் ஜிஐ டேக் வாங்கி கொடுத்த 2023 ஆண்டில் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதனுடைய விளைச்சலும் சரி, அதனுடைய விலை மார்க்கெட்டில் அதனுடைய விலையும் சரி நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. விவசாயிகள் இதனால் நல்ல பயன் பெறுகிறார்கள். ஐயா, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? என்ன விவசாயம் பண்ணுறீங்க? எங்கள் பேர் வந்து ராமசாமி. நான் 9 வயசுலேருந்து நான் விவசாயம் தான் பண்ணிக்கிறேன். என்ன விவசாயம் பண்ணுறீங்க? அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கத்திரிக்காய், கொத்தவரக்காய், வெண்டைக்காய், நெல், கேழ்வரகு, சாமை, தினை, விறகு இதெல்லாம் பயிர் பண்ணிக்கிறோம். அப்போ விவசாயத்தில் என்ன முக்கியமான பயிர் இருக்கீங்க? விவசாயத்தில் இன்றைக்கி தோட்டக்கலை தான் முக்கியமான பயிர். ஏன்னாக்கா தோட்டத்திலேயே வந்து எல்லா பயிரோட கத்திரிக்காய் மேன்மையான பயிர். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கத்திரிக்காய் 1 விட்டு 1 நாள் இல்லை 2 நாளைக்கு வந்து அறுவடை பண்ணணும். மற்ற எந்த காலம் 1 விட்டு 1 நாளைக்கு 2 நாளைக்கு வந்து அறுவடை பண்ண முடியாது. இந்த கத்திரிக்காய் வந்து புவிசார் குறியீடு வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இது நல்ல சிட்டம் தான் நினைக்கிறேன். இல்லை, எதுக்காக இந்த புவிசார் மத்திய அரசாங்கம் இன்றைக்கி என்னன்னு கேட்டாக்கா விவசாயம் வந்து முதன்மையான தொழிலாக மாற்றணும், ஒரு வருமானம் தொழிலாக மாற்றணும், லாபகரமான தொழிலாக மாற்றணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதை விவசாயிங்க இன்றைக்கி விவசாயத்தில் பெரும்பாலும் விவசாயத்தில் பலன் இல்லை, லாபம் இல்லைன்னு விவசாயத்தை செய்ய விட்டுட்டு நிலம் கரம்ப விட்டுட்டு எல்லாம் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊர் கத்திரிக்காய் வந்து சுவை மிக்கதாகவும் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குதுங்களே, இதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரியாத முன்னே இளவம்பாடி கத்திரிக்காய்னு மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. நாம் சோழமேர மார்க்கெட்டுக்கு போனால் இளம்பாடி முள் கத்திரிக்காய்னு அங்கே பார்த்தா ஒரு காயும் தெரியல. இளம்பாடியில் ஒரே தோட்டம் கிடையாது, எனக்கு தண்ணி கிடையாது, குடிக்கூட பேர் வந்துடுச்சு. எப்படி திருநெல்வேலி அல்லவான்னு சொல்கிறாங்க, அதுபோல் இது ஒரு பேர் அந்த காலத்தில் எப்போ வச்சாங்க, யார் வச்சாங்க, இது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. சரிங்க, அந்த கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வரும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குதுங்களே, ஆமாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கத்திரிக்காய் 3 நாள் தான், 3 நாள் கூட அறுவடை பண்ணிடணும். அதுக்கு மேலே போனாக்கா நிற்காது. அதனால் கத்திரிக்காய் விஷயம் இல்லைன்னா எங்கன்னா அர்த்தம் போய் எங்கேயோ ஒன்று சேல்ஸ் பண்ண வேண்டியது தான். ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எப்போ நடுவு நடுறீங்க, இது எப்போ காய் காய்க்க ஆரம்பிக்குது, இது எவ்வளோ நாள் உங்களுக்கு அது பலன் அது மகசூல் கொடுக்குது? கத்திரிக்காய் எப்போ வேணால் காய் காய்க்குது. ஆனால் பெரும்பாலும் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னோம். பெரும்பாலும் ஆடி மாதம் கத்திரிக்காய் நட்டால் தான் அது மகசூல் வர்றதுக்கும் இந்த அதிகம் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பனி ஆரம்ப மாதம்னாக்கா கத்திரிக்காயில் சொத்தை கம்மியாகும். அதுக்கு முன்னால் என்ன பயிர் வச்சுனாக்கா சொத்தை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஆடி மாதம் தான் பெரும்பாலும் நாங்கள் பயிர் வைக்கிறோம். இப்போது நாடு பூரா என்றைக்கும் பயிர் வைக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு இது மகசூல் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குதுங்க? எங்களுக்கு ஏறக்கூட 9 மாதம் மகசூல் வருது. இது ஆடி 18 நட்டது. இப்போ தோட்டம் நல்லா தான் இருக்குது, காய் வந்துன்னு தான் இருக்குது. அந்த தோட்டம் வைகாசி 24 நட்டது, அதுவும் காய் வந்துன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை மார்கழி மாதம் நட்டால் இது அந்த காய் ஆரம்பமாக வைப்போம். எப்போனா பயிர் வைக்கலாம், ஒன்றே பிரச்சனை, பராமரிக்கணும். அதான். இப்போ இது மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க? இதை
மார்க்கெட்டு நாங்கள் வேலூரில் ஒரு விதமான மார்க்கெட்டுக்குது ஆற்காட்டுக்கும் போடுறோம், மெட்ராஸுக்கும் போடுறோம். மெட்ராஸில் நான் 35 ரூபா 40 ரூபா விற்றாங்க. இங்கேருந்து மெட்ராஸுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் மெட்ராஸில் டவுன் ஆச்சு ஆற்காட்டில் விற்கிறதா ஆற்காட்டுக்கு அனுப்புகிறோம். ஆற்காட்டை விட வேலூர் எங்கே மார்க்கெட் அதிகம் போது அங்கே நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். இப்போ எவ்வளோ வியாபாரிங்க யாருன்னா வந்து வாங்குறாங்களா இல்லை நீங்களே டைரெக்டாக கொடுக்குறீங்களா? எவ்வளோ விலைக்கு கொடுக்குறீங்க? வியாபாரிங்க வீட்டான வந்து சந்தையில் விற்கிறவங்க வேலூர் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க, அவங்களும் தரோம். மற்றபடி வியாபாரிங்க மற்றபடி வேலூர்லேருந்து யாரும் வந்து வாங்குறதில்ல. இங்கேருந்து நாங்கள் வெத்தில அனுப்புகிறோம் வேனில். வாடகை வேனு ஒரு மூட்டைக்கு 100 ரூபா வேனு வாடகை. இப்போ நாங்கள் தனியாக ஒரு வேன் பேசி 700 ரூபா வேலூருக்கு போனாக்கா, ஆற்காடு 1200 ரூபா, மெட்ராஸ் போனாக்கா 1500 ரூபா. சரி, இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களே இந்த முள்ளு கத்திரிக்காய், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முள்ளு புவிசார் நல்ல திட்டம் தான், அதை செயல்படுத்தலை. புவிசார் கொடுத்துட்டாக்கா அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வழி போகணும். அதுக்கு வியாபாரியாவது ஒன்று வேணும். எங்கள் 4 பேர் சேர்ந்தாவது ஒன்று செய்யணும். அது யூனிஃபார்ம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வழிவகை செய்யணும். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள் பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றிங்க.